Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 6.2 வந்து complete பண்ணி முடிச்சிருந்தோம், right? இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is next section exercise 6.3 maxima and minima and அதோட basic என்ன அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதை இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமா அண்ட் மினிமா பேர்லேயே இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவாக இருக்கும், அதோட மினிமம் பாயிண்ட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணுறது தான் மேக்ஸிமா அண்ட் மினிமா, ரைட்? ஸோ டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன இன்டர்வல் ஐ. ஸோ ஐங்கிற ஒரு இன்டர்வல், ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன்ட் ஆகிருக்கு அப்படின்னா தென் that f is said to have a maximum value in I. ஸோ அந்த இன்டர்வலில் அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ ஆகும் அப்படின்னா எப்போ அப்படின்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் சி இன் தட் இன்டர்வல் ஐ such that f of c is greater than every f of x for all x belongs to I. ஸோ அப்படின்னா என்னன்றது கீழே ஒரு கிராஃபோட கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த இன்டர்வல் அப்படின்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல அந்த இன்டர்வல் இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அந்த இன்டர்வல் நமக்கு கொடுத்துருக்காங்க, டிஃபைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ அந்த இன்டர்வலில் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்வல் அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் சின்னு இருக்குது. இந்த சி பாயிண்டில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இதுதான் அது இமேஜ் சிங்கிற பாயிண்ட். இப்போ இங்கே எனக்கு ஒரு x1 இருக்குன்னா அந்த x1க்கு ரெஸ்பெக்டிவாக ஒரு இமேஜ் இருக்குமா, சிமிலர்லி இங்கே ஒரு x3 அப்படி ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவாக ஒரு இமேஜ் இருக்கும் f of x3, ரைட்? சிமிலர்லி இங்கே f of x1 இருக்கும். இப்போ இந்த f of x1, f of x3 அதே மாதிரி x4, x5 எது எடுத்தாலும் அந்த எல்லா பாயிண்ட்டை விட பெருசாக ஒரு பாயிண்ட் இருக்குது. எந்த பாயிண்டில் அப்படின்னா சியோட இமேஜ் பெருசாக ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ தான் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம். இருக்கிற எல்லா பாயிண்ட்டை விட பெரிய பாயிண்ட் அதுதான், இதை தான் மேக்ஸிமம் சொல்லுவோம். அதுதான் இங்கே ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸை விடையும், இந்த இன்டர்வலில் இருக்க எல்லா எக்ஸையும் விடையும் ஒரு பாயிண்ட் சியில் பெரிய வேல்யூவாக வருது அப்படின்னா தட் பாயிண்ட் சி இஸ் கால்டு maximum. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, f of c is called the maximum value of f in that interval I and the point c is called a point of maximum. ஸோ அந்த f of c வந்து maximum அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் c இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர்லி பி அதே மினிமம் அப்படின்னா என்னென்னா f is said to have a minimum value in I if there exists a point c in that interval. அதே விஷயம் அப்படியே உல்ட்டா, அப்போ cன்ற ஒரு பாயிண்ட் such that f of c வந்து less than f of x இருக்கணும் for all x belongs to I. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட இன்டர்வல் அப்படின்னா இருக்கிற இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த f of xக்கு ஒரு இமேஜ் இருக்குமா, f of x இந்த பாயிண்ட் f of x. ஸோ அப்போ எந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்தாலும், இப்போ எதுதான் எனக்கு இன்டர்வல், ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தால் இங்கே இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குமா. சிமிலர்லி இந்த பக்கமும் நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்குமா. இந்த எல்லா இமேஜஸை விட விச் ஒன் இஸ் லோயஸ்ட் ஒன், எல்லாத்தை விட இந்த f of c லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் f of c is called the minimum value of f in that interval I. The point c is called the minimum point of minimum அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் பேசிக், ரைட்? இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா, இருக்கிறதுல எது மேக்ஸிமம் பாயிண்ட் அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இருக்கிறதுல எது மினிமம் பாயிண்ட் அதுதான் மினிமம் வேல்யூ, அவ்வளோதான். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா f is said to have an extreme value in that interval I. extremum value அப்படி இல்லைனா extreme value அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்வல் I அப்படின்னா if there exists a point c in I such that f of c is either a maximum value or a minimum value. அப்போ ஒரு பாயிண்ட் சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த c பாயிண்ட் வந்து either a maximum or a minimum கொடுக்குது அந்த f of c வேல்யூ அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ f of c is called an extremum value of f in that interval I and the point c is called the எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆர் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஃபங்க்ஷன் மேக்ஸிமா அண்ட் மினிமானா. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ இப்படி ஒரு கிராஃப் போகுதுன்னா இருக்கிறதுல எது மேக்ஸிமம் அது மேக்ஸிமம் வேல்யூ, இருக்கிறதுல எது லோயஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல வருது தட் இஸ் மினிமம் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். அப்போ பேசிக்காக லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமானா இப்போ நமக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் போகுதுன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் பார்க்குற
அப்படின்றப்ப இது மினிமமாக இருக்கும். அதே மாதிரியே இப்போ இங்கேருந்து நான் இங்கே போகிறேன்னா இது மேக்ஸிமம். பட் இங்கே நிறைய மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம், இங்கே ஒரு மேக்ஸிமம், அதே மாதிரி மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினிமம், இங்கே ஒரு மினிமம், இங்கே ஒரு மினிமம்லாம் இருக்குது. ஸோ நிறைய மினிமம் இருக்குது. அப்போ இன்டர்வலாக பிரித்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக இது மினிமம், அடுத்து இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இது மினிமம், இங்கேருந்து இந்த இன்டர்வலில் இது மினிமம். அதே மாதிரி மேக்ஸிமம்க்கும் இந்த இன்டர்வலில் இது மேக்ஸிமம், இந்த இன்டர்வலில் இது மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் பிரித்து தனித்தனியாக பேசுனீங்க அப்படின்னா அது லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா அப்படின்னு பேசுவோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலாக. அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமானா இருக்கிற ஃபங்க்ஷன்லேயே எது ரொம்ப மேக்ஸிமம். இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா இருக்கிறதுல இதான் பெரிய பாயிண்ட் அப்படின்னா இதுதான் குளோபல் மேக்ஸிமா ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப மினிமம் அப்படின்னா அப்சல்யூட் மினிமா ஆர் லோக்கல் மினிமா அப்படின்ற விஷயம் தான் இங்கே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இருக்கிறதுலே எது லோயஸ்ட் பாயிண்ட், இருக்கிறதுலே எது மேக்ஸிமம் பாயிண்ட், அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமான்னு இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் பார்ப்போம். ரைட், இப்போ வந்து ஜஸ்ட்டு மேக்ஸிமா அண்ட் மினிமா கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 14 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்டு தி மினிமம் வேல்யூ இஃப் எனி ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கிவன் பை. ஸோ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். என்ன ஃபங்க்ஷன் இது? பேரபோலா கிராஃப். ரைட், எக்ஸ் ஸ்கொயர்னா இட் இஸ் யூ கிராஃப், மாடுலஸ் எக்ஸ்னா வி கிராஃப். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான கிராஃப்லாம் மறந்துடக்கூடாது. எக்ஸ்னா ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா இட்ஸ் அ பேரபோலா அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு அ ரியல் நம்பர். சரி, கிவன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருக்குமா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிராஃப் வரைஞ்சிட்டிங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே மேக்ஸிமம் இருக்கும் எங்கே மினிமம் இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருதா, இந்த இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா, இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இந்த ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகுது? பிரேக் ஆகி டிக்ரீஸ் ஆனது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுதான் வந்து நமக்கு லோக்கல் மினிமா, இதுதான் வந்து மினிமம் வேல்யூ. ஏன்னா இங்கேருந்து குறைஞ்சிட்டே வந்து இங்கேருந்து இப்படியும் குறையும். ஸோ இந்த இடத்துல தான் மொத்தமாக குறைஞ்சி இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். ரைட், ஜீரோவில். மற்றபடி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா பேரபோலா நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது பேரபோலா போயிட்டே இருக்கும், அந்த ஸ்டேப்னஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இன்ஃபினைட்டை நோக்கி. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. மினிமம் வேல்யூ அட் தி பாயிண்ட் 0, அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஃப்ரம் தி கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் we have f of x equal to 0 if x equal to 0. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட், அந்த 0 பாயிண்டில் it becomes 0. ஸோ f of x greater than 0 for all x belongs to real number. எல்லா ரியல் நம்பருக்கும் என்ன ஆகுது? f of x வேல்யூ greater than or equal to 0. ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவில் ஆன்சர் வரும், பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவ் தான். அதனால தான் த்ரூ அவுட் என்ன சொல்கிறாங்க? greater than or equal to 0 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ the minimum value of f is 0 and the point of minimum is f is 0. ரைட், பாயிண்ட் ஆஃப் மினிமமும் x equal to 0ல தான். அந்த பாயிண்டில் தான் நமக்கு என்ன ஆகுது? கிராஃப் வச்சே நமக்கு தெரியுது மினிமம் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் 0ல தான் வருது. அந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்? பாயிண்ட் ஆஃப் மினிமம் அப்படின்னும் சொல்லுவோமா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். தென் நோட் தி கிவன் ஃபங்க்ஷன் has no maximum value. அதுதான் நான் கிராஃபை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த கிராஃபில் எது மேக்ஸிமம்னே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு பாயிண்ட் பெருசாக சொன்னீங்கன்னா இன்னும் பெருசாக போகும். அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ நோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் பட் ஒன்லி தி பாயிண்ட் ஆஃப் மினிமம் இஸ் 0. அவ்வளோதான், இதுதான் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்டு minimum value of the f function if any of the function given by. ஸோ அந்த ஃபங்க்ஷன் f எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to modulus x when x belongs to real number. ஸோ modulus x தான் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். என்ன கிராஃப்? modulus x v கிராஃப். ஸோ மறந்துடக்கூடாது, u கிராஃப் v கிராஃப் ஆல்ரெடி டிஃப்ரென்சியேஷன்லேயே பேசியிருக்கோம். ரைட், ஸோ இப்படி வரும் modulus xோட கிராஃப். இது ஆர்ஜினில் மட்டும் 0. அகெயின் பாருங்கள், இங்கேருந்து இப்படி வருது, ஸோ இங்கேருந்து இப்படி போகுது. ரைட், சரி, இப்போ f of x equal to modulus x when minus x when x less than 0 and plus x when x greater than or equal to 0. இதுதான் நம்மளோட given function. From the graph of the function we have seen that என்னது f of x equal to 0. if x equal to 0 ஆனால் மட்டும்தான் அந்த function 0 ஆகும், otherwise it is 0. அதாவது f of x is greater than or equal to 0 for all x belongs to real number. மேலே பேசின அதே விஷயம் தான். ஏன்னா பாருங்கள், ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்திருக்கும், ஒன்லி 0ல் மட்டும்தான் will get the value 0. Therefore the minimum value of f is 0 and the point of minimum is again
at the point x equal to 0 தான். அப்போ maximum value பற்றி எப்படி பேசுவீங்க? no maximum value. ஏன்னா என்னாச்சு, இங்கேருந்து போகுது, இங்கேயும் வந்து maximum value கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபினிட்டியை நோக்கி போகும், இங்கேயும் வந்து என்னால் maximum value ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் note that the given function has no maximum value, therefore there is no point of maximum. அவ்வளோதான் ஐடியா, ரைட்? ஸோ in case maximum value இருக்குன்னா அந்த வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணோம், பட் இங்கே வந்து there is no maximum value. அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 16 என்னன்னு பாருங்கள். find the maximum and minimum values if any of the function given by. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா maximum and minimum value if any, ரைட், இருந்தால் கண்டுபிடிங்கிறாங்க. ஸோ f of x equal to x தான் ஃபங்க்ஷன் அண்ட் x belongs to open interval 0,1, அதுதான் இன்டர்வல். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வாட் we have to do, given your f of x equal to x and x belongs to 0,1ங்கிற இன்டர்வல்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும், எக்ஸ்ன்றது ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின், பட் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,1. அப்போ 0 நாட் இன்க்ளூடட், 1 நாட் இன்க்ளூடட். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இங்கே டார்க்காக இருக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபங்க்ஷன் வேல்யூ டிஃபைன்ட் ஆயிருக்க விஷயம். ஓகே, ரைட்? ஸோ இதில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ பற்றி நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஏன்னா இங்கேருந்து இந்த 0க்கு மேலே பாருங்கள், இங்கேருந்து மேலே தான் ஏறுது, அப்போ ஸ்ட்ரிக்டாக அது மேலே தான் போகுது. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் த கிவன் இன்டர்வல் 0,1ல், ரைட்? இன்கேஸ் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக போனீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான், இப்படியே ஏறிட்டு தான் போகும். ஓகே, ஃப்ரம் தி கிவன் கிராஃப் the minimum value attains at a point close to 0, right? not 0, ஏன்னா 0ன்ற பாயிண்ட்டை டிஃபைன்ட் இல்லை. close to 0, 0க்கு பக்கத்தில் வர்றப்ப மினிமம் வேல்யூ வரும், 1க்கு பக்கத்தில் போகிறப்ப மேக்ஸிமம் வேல்யூ வரும். அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன், ஆன் இட்ஸ் ரைட் சைடு. ஸோ அந்த 0க்கு க்ளோஸில் ரைட்டில் இருந்து வர்றப்ப வில் கெட் அ மினிமம் வேல்யூ. அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ அட் தி பாயிண்ட் க்ளோஸ் டு 1 ஆன் இட்ஸ் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ 1க்கு நான் லெஃப்ட் சைடில் இருந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா தான் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். 0க்கு ரைட் சைடில் இருந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் டிக்ரீசஸ். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, தென் சின்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு லொக்கேட் தீஸ் பாயிண்ட், அந்த பாயிண்ட்ஸை நம்மளால் டேரெக்டாக பண்ண முடியாது, லொக்கேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த 0க்கு ரொம்ப க்ளோஸாக 0.05 அப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா நான் 0.005 இருக்குன்னு சொல்லுவேன். 0.005 இருக்குன்னு நீங்கள் சொன்னால் 0.0005 இருக்குது. அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன் இருக்கும், ரைட்? ஒரு சின்ன இன்டர்வல்ல. ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இஃப் x0 இஸ் க்ளோசர் டு 0, அதான் நான் சொன்னேன் 0.5 க்ளோசர்னா சொன்னீங்கன்னா then we find x0 by 2 is less than this x0. அப்போ அந்த 0.5 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 0.25 வருதுன்னா அது இன்னும் இதை விட லெஸ்ஸாக இருக்கும், ரைட்? அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,1. அதே மாதிரி இஃப் x1 இஸ் க்ளோசர் டு 1 இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய நம்பர் x1 + 1 டிவைடட் பை 2 இஸ் கிரேட்டர் தேன் தட் x1 இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,1. அப்போனா என்ன ஆகுது, த கிவன் ஃபங்க்ஷன் ஆஸ் neither a maximum value nor the minimum value in that interval 0,1. அவ்வளோதான் நம்மளோட proof for this question. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு என்ன மேக்ஸிமம் வேல்யூ இல்லை, மினிமம் வேல்யூ இல்லை. இன்கேஸ் இந்த ரெண்டு என் பாயிண்ட்ஸை டிஃபைன் பண்ணியிருந்தா அப்போ நம்ம பேசியிருக்கலாம். க்ளோஸ்டு இன்டர்வலாக இருந்தால் 0 இஸ் தி மினிமம் வேல்யூ, 1 இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூன்னு பேசியிருக்கலாம். பட் ரெண்டு என் பாயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணதுனால க்ளோசர் வேல்யூ நான் 0 ரைட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இங்கே வரும், அதே மாதிரி இங்கே 1 அப்ரோச் பண்ணுறப்ப வில் கெட் திஸ். பட் இது வந்து எக்ஸாக்டாக என்னால் லொக்கேட் பண்ண முடியாது. ஸோ தட் திஸ் ஃபங்க்ஷன் டசன்ட் ஹாவ் அ மேக்ஸிமம் ஆர் அ மினிமம் வேல்யூ இன் திஸ் இன்டர்வல் 0,1 மட்டும், ரைட்? ஏன்னா செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைனுங்கிறதுக்கு எந்த இன்டர்வலில் பேசுகிறீங்கன்றது தான் முக்கியம். க்ளோஸ்டு இன்டர்வல்லாம் இருந்தால் தே ஆர் டிஃபைன்டு, பட் இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிறதுனால they are not defined because end points இல்லாதனால, right? So that's all for this question. and இதோட வந்து example 16 முடிச்சிருக்கேன். இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட்? அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி அண்ட் தென் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ரைட்? ஸோ that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.